ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின், ரெண்டுமே காம்ப்ளெக்ஸாக வச்சு ஒரு கோஆர்டினேஷன் நம்ம கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஐயூபேக் நேமோ இல்லை ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிம்பிள் அயான். ஓகே, அப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிம்பிள் அயான் கொடுக்கவே இல்லை. நமக்கு கொடுத்துருக்க ரெண்டுமே எனக்கு காம்ப்ளெக்ஸ் அயான் தான். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் குரோமியம் EN thrice and ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் சேம் குரோமியம் F6. ஓகே, மூணாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லையுமே ஒரே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான், அது நம்மளோட குரோமியம் Cr. ஓகே, அடுத்த லிகாண்ட் யார்? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட லிகாண்டு EN, அதாவது எத்திலின் டை அமைன். இதுதான் நமக்கு ஷார்ட் ஃபார்மாக இங்கே EN கொடுத்துருக்காங்க. ஸோ எத்திலின் டை அமைன் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் EN. ஓகே, அடுத்து இங்கே எனக்கு ஃப்ளூரைடு, இங்கே இதுவே தான் எனக்கு லிகாண்ட். ஓகே, அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் லிகாண்டு தான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எனக்கு மொத்தம் 3 EN இருக்குது. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 3. இங்கே மொத்தம் எனக்கு 6 ஃப்ளோரின்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் எனக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஓகே, ஸோ கம்மிங் டு தி ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துப்போம். நான் சைடில் எழுதி காமிக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, வெறுமனே காம்ப்ளெக்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்துருந்துருப்போம். இன்னொன்று சிம்பிள் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் வச்சு பார்த்துருந்தோம். சரி, அப்போ இந்த மாதிரி தனியாக காம்ப்ளெக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா கொஸ்டினில் கொடுக்கும்போதே வெளியில் அவங்களே இந்த ஓவரால் சார்ஜ் என்ன அப்படின்றது கொடுத்துருவாங்க. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். இல்லை சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே வெளியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிம்பிளை வச்சு இந்த காம்ப்ளெக்ஸோட ஓவரால் சார்ஜ் என்ன. இப்போ வெளியில் மொத்தம் எனக்கு 4 பொட்டாசியம் இருக்குது. அப்போ 4+, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் எனக்கு 4- இருக்கும். அப்போ இந்த மாதிரி சிம்பிளை பொறுத்து காம்ப்ளெக்ஸோட ஓவரால் சார்ஜை நம்ம இங்கே முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளே எனக்கு ரெண்டுமே காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருக்கான். அப்போ வேலை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம போட போகிற ஓவரால் சார்ஜை முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிற வேலை. ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை தி ஓவரால் சார்ஜ். ஓகே, நம்ம இதே ஆர்டரே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரோமியமோட ஸ்டேட் தெரியாது. ஸோ அதை நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ப்ளஸ் அடுத்து மொத்தம் எனக்கு 3 EN இருக்குது. ஸோ 3 × EN எத்திலின் டைமண்ட்றது நியூட்ரல் லிகாண்ட். ஸோ 0ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் அடுத்தும் எனக்கு குரோமியம் தான் இருக்குது. ஸோ தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் அடுத்து 6 ஃப்ளூரைடு இருக்குது. ஃப்ளூரைடுன்றது நெகட்டிவ் லிகாண்டு -1. ஸோ =0. ஸோ எக்ஸு இந்த டேர்ம் எனக்கு கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். அகெயின் எக்ஸு -6 0. இங்கே 2x -6 ஆப்போசிட்டில் கொண்டு போகிறேன். இப்போ 6ன்னு ஆகிடும். தென் இங்கே 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. டிவிஷனில் போட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எனக்கு 3. இந்த 3ன்றது தான் நம்மளோட ஓவரால் சார்ஜ். ஓகே, சரி, 2 காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறது 3 தான். ஆனால் ரெண்டுமே 3 மட்டும் கிடையாது. ஒருத்தர் ப்ளஸ்ஸாக இருப்பாங்க, ஒருத்தர் மைனஸாக இருப்பாங்க. ரைட், EN நம்ம இன்னைக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி தான் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. EN ஒரு லிகாண்ட் இருக்கிறதே. ஓகே, அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ளூரைடை வச்சு நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸும் முடிவு பண்ணிடலாம். ஃப்ளூரைட் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸை மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம், அண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸோட ஓவரால் சார்ஜ் +3 அண்ட் செகண்ட் காம்ப்ளெக்ஸோட ஓவரால் சார்ஜ் எனக்கு -3. ஓகே, அப்போ நமக்கு ஓவரால் சார்ஜ் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பர்டிகுலர் குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ தெரியாத விஷயத்த அகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு கண்டுபிடிச்சாலே போதும், அதே தான் இன்னொரு காம்ப்ளெக்ஸ்க்கு வரும். சின்ஸ் ரெண்டுலேயுமே ஒரே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்றதுனால. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ குரோமியமோட வேல்யூ நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே EN மொத்தம் 3 பேர் இருக்கான். EN நியூட்ரல் லிகாண்ட் = இந்த ஓவரால் சார்ஜ் தான் நமக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வரணும். அப்போ இந்த எனக்கு 0 ஆகிடும். அப்போ x +3. சரி, ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் Cr F6. இங்கே நம்ம ஓவரால் சார்ஜாக வச்சுருக்கிறது -3. அகெயின் எக்ஸை குரோமியம் எக்ஸாக வச்சுக்கலாம்.
6 இன்ட்டு ஃப்ளோரினோட சார்ஜ் எனக்கு -1 இஸ் ஈக்குவல் டு ஓவரால் சார்ஜ் -3 -6ன்னு ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு -3 -6 இங்கே நம்ம ஆப்போசிட்டில் கொண்டு போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு +6 ஆகிடும். இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் ஆன்சர் எனக்கு +3. அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லேயுமே இந்த பர்டிகுலர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு 3 தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றப்போ கண்டிப்பாக எனக்கு ரோமன் நம்பர்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹவு டு ஐடென்டிஃபை தி ஐயூபேக் நேம். இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம எப்படி ஐயூபேக் நேம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி நம்ம ஐயூபேக் நேம் வைக்க போகிறோம். முதல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எனக்கு CREN த்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எப்போயுமே காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாலே முதல்ல லிகாண்டுக்கு அப்புறம் தான் எனக்கு CMA. அப்போ இங்கே எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய லிகாண்டு எத்திலின் டைஅமைன். ஓகே, இப்போ இங்கே என்ன அப்படின்னா இங்கே மொத்தம் எனக்கு 3 எத்திலின் டையமன் இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ட்ரை எத்திலின் டையமன். ஓகே, ஆனால் இங்கே இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த லிகாண்டோட ஒரிஜினல் நேம்லேயே ஆல்ரெடி ஒரு நம்பரை இண்டிகேட் பண்ணக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் உள்ளே வந்துடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது, அகெயின் இதுக்கு ஈக்குவலாக ட்ரைன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ண முடியாது. ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது லைட்டாக சேஞ்ச் பண்ணி ட்ரைக்கு பதிலாக ஒரு எஸ்ஸை ஆட் பண்ணி ட்ரிஸ்ன்னு மாற்றிக்கோங்க. ஓகே, அப்போ இங்கே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம வைக்க போகிற பேர் ட்ரிஸ் எத்திலின் டைஅமைன். ஓகே, ஸோ அடுத்து எப்பயும் போல் நம்மளோட CMA இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸில் இருக்கா. ஸோ ஒரிஜினல் நேமை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், குரோமியம். நம்ம கண்டுபிடிச்ச ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3 ரோமன் நம்பர்ஸில் போட்டுருங்க. ஓகே, இப்போ அடுத்த காம்ப்ளெக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்குது அதே CR பட் F6 அண்ட் இங்கே நம்ம கண்டுபிடிச்ச ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3. ஓகே, அப்போ மொத்தம் 6 ஃப்ளோரின்ஸ் இருக்குது. அப்போ ஹெக்ஸா எஃப்ன்றது ஒரு நெகட்டிவ் எலமெண்ட். அப்போ அதோட சவுண்டு முடியும் போது ஓன்ற சவுண்டோட முடியணும், ஃப்ளூரிடோ. அண்ட் இங்கே குரோமியம் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அப்போ அதோட நேம் முடியும் போது 8ன்ற சவுண்டோட முடியணும், ஹெக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட். பட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேம் தான் 3. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த கொஸ்டின் நான் டீச் பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.